பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். சின்ன வயசுல நீங்க வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்லாம் நினைச்சதுண்டா? இல்ல இது ரொம்ப ரொம்ப ஆக்சிடென்ட். அதுவும் போய் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போறானே, அங்கே போய் ஒன்று சம்பாதிக்க கூட முடியாத, வெட்டியால் போயிடும் அப்படின்ற முறையில் தான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு இப்போ சொல்லப்பட்ட 40 வருஷமாக இதில் பயணம் பண்ணுறேன் சார். இப்போ திடீர்னு நான் வந்து வெளியே விட்டேன்னு வச்சுங்க, வேற என்ன செய்யறதுன்றே தெரியாது. நீங்க போன பந்த கிராமம் எப்படி இருந்தது? மக்கள் வாழ்ந்ததுக்கான வீடுகள் இருந்தது, ஆனால் மக்கள் யாரும் இல்லை. அப்படி ஒரு மயான அமைதின்னு கூட சொல்ல முடியாது. அதான் நான் பேச்சு இல்லா கிராமம். இப்போ நீங்க பொறுப்பேற்றிருக்க நேரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். கட்சி அணுகுமுறையில் தான் மாற்றம் இருக்குமா? விடுதலை படம் அந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப துணிச்சல் வேணும். அது தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தில் எடுக்கிறதுக்கு. இப்போ கேரளாவில் அந்த மாதிரி படம் எடுத்தால் அது ஒரு செய்தி இல்லை. அதெல்லாம் பண்ணி அந்த படம் மார்க்சியம் வந்து பேசிச்சு சார். இருந்தால் கூட கட்சிக்காரங்க பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போய் சேர்க்கல. 100 நாள் நடத்துறதா அவங்க தான் சொன்னாங்க. சட்டமன்ற உறுப்பினர் வேலை வெட்டியே இல்லாமல் இருக்காங்க. இவங்க வந்த பிறகு என் மேலே 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. விமர்சனத்தை கூட தாங்கிக்கிற சக்தி திமுக இல்லாமல் போயிருச்சா? அதாவது ஒரு பொற்கால ஆட்சி நடக்கும்போது இவங்க அனாவசியமாக குறைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு வேளை அவங்க நினைவாங்களே. விகடனர்களுக்கு வணக்கம். உறுதியான கள போராளி சிபிஎம் கட்சியின் இப்போதைய மாநில செயலாளர் பே. சண்முகம் சார் கூட தான் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. விகடனோட பேசுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்திய மாணவர் சங்கம் தொடங்கி மிக நீண்ட பயணம் உங்களுடையது. இப்போது மாநில செயலாளராக பதவி ஏற்றிருக்கீங்க. இந்த தருணத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு 40 ஆண்டு கால அரசியல் பயணத்தினுடைய ஒரு தொடர்ச்சி தான் இது. இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை. இந்திய மாணவர் சங்கமாக இருந்தாலும், அதுக்கப்புறம் மலைவாழ் மக்கள் சங்கம், அதுக்கப்புறம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் என்பது இது முழுக்க முழுக்க கட்சி சார்ந்த அரசியல் பணியாக இருக்கும். அதுதான் ஒரு வித்தியாசமே தவிர மற்றபடி ஒரு நீண்ட பயணத்தினுடைய ஒரு தொடர்ச்சி தான் இப்போ மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது என்பது அதோட ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு தான் இது. என்னுடைய கட்சியினுடைய மாநில செயலாளர்ன்றது ஒரு மிக முக்கியமான பொறுப்பு தான். அது விழுப்புரத்தில் நடைபெற்ற மாநில மாநாட்டில் அதுக்கு நான் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயந்தான். சின்ன வயசில் நீங்கள் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்லாம் நினச்சதுண்டா? இல்லை இது ரொம்ப ரொம்ப ஆக்சிடென்ட்டு. அரசியலுங்க எங்கள் குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓட்டு போடுறது ஒன்று மட்டும் தான் அவங்க செஞ்சுருக்காங்க. நான் வந்து ஒரு கல்லூரியில் ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை ஒட்டி ஒரு பெண்ணை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை ஒரு ஒன்றும் இல்லாத காரணத்தை சொல்லி நிர்வாகம் வந்து சஸ்பெண்ட் பண்ணுது. ஏன்னா நம்மளோட படிக்கிற ஒரு பொண்ணை வந்து இப்படி அநியாயமாக சஸ்பெண்ட் பண்ணுறாங்களேன்ற முறையில் தான் அந்த பிரச்சனை நான் வந்து தலையிட்டேன். அப்படி தான் அது நுழைஞ்சது. அப்புறம் அடுத்தடுத்து எஸ்எஃப்ஐனுடைய மாவட்ட செயலாளர், மாநில செயலாளர், மாநில தலைவர், இப்படியே அந்த பயணம் போய் அப்புறம் கட்சி விவசாய சங்கம், மலைவாழ் மக்கள் சங்க தலைவராக ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அரசியல் நுழையணுன்ற பெரிய திட்டமிட்ட ஒரு ஏற்பாடு. நான் அப்படி வரணுன்னா ஒரு அரசியல் பின்புலமுள்ள குடும்பமாக இருக்கணும். நான் முழுக்க பெருவநல்லூர்னு ஒரு பக்கா கிராமம். அது அப்பா அம்மா என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? அப்பா அம்மா விவசாய தொழிலாளி தான். எங்கள் ஊர் பெரிய ஊர், வளமான ஊர், நல்ல ஊர். ஆனால் எல்லா வளமான ஊர்லேயுமே ஏழ்மையில் இருக்கிறவங்க இருப்பாங்க, வசதியில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அங்கே எங்கள் ஊரில் வந்து ரெட்டியார்கள்ட்ட ஒட்டுமொத்த நில உடைமை என்பது ரெட்டியார்கள் கையில் தான் இருந்தது அப்போ. அதனால் மற்றவங்க பூராவுமே விவசாய தொழிலாளிகள் தான். ஸோ ஒரு விவசாய தொழிலாளி குடும்பத்திலேருந்து வந்திருக்கவங்க தான். நீங்கள் வீட்டுக்கு எத்தனை பசங்க? நான் ஒரே ஒரு பையன், எங்கள் அக்கா 2 பேர். அக்கா 2 பேர். ஆமாம். இப்போ நீங்கள் மகன்கிற முறையில் அரசியலுக்கு வர போகிறேன், போராட்டம் போகிறேன் அப்படின்னா வீட்டில் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? முதல்ல எடுத்துக்கிட்டாங்க? இல்லை அவ்வளோ சுலபமாலாம் ஏற்றுக்கல. அதுவும் போய் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போகிறானே, அங்கே போய் ஒன்றும் சம்பாதிக்க கூட முடியாத, வெட்டியால் போயிடும் அப்படின்ற முறையில் தான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு கட்டத்தில் அவர் தெரிஞ்சுக்கிட்டார். நான் கல்லூரியில் போராட்டம் நடத்துறது, இது பண்ணுறது, நான் ஒரு முறை தேர்தல் வேலைக்காக போகும்போது கடிதம் வந்து ஆளே காணா போயிட்டான்னு இது பண்ணது. ஸோ இந்த மாதிரி இது பூரா சேர்ந்து நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் வேலை செய்கிறேன், ஏதோ போராட்டம்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறான்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு முழு நேரமாக இந்த மாதிரி அரசியலில் முழு நேர பணியாக, ஏன்னா அவங்க வந்து ஒரே பையன், ஒரு விவசாய தொழிலாளி குடும்பம். எங்கள் கிராமத்திலே நான் தான் முதல் பட்டதாரி. எங்கள் கிராமத்துக்கு, என் வீட்டுக்கு இல்லை, என் கிராமத்தில் 2வது பட்டதாரி நான். வேற ஒருத்தர் தமிழரசன் ஒரு பட்டதாரி இருந்தார், அவர் ஆசிரியராக. 2வது பட்டதாரி நான். ஸோ அப்படின்னா குடும்பத்தில் இயல்பாக என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கோம், எப்படியாவது புள்ள வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை நிமித்துவான், நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லா பெற்றோர் இருக்கிற மாதிரி என்னுடைய பெற்றோருக்கு இருந்தது. அப்பா ஏற்றுக்கலாம், அம்மா ஏற்றுக்கிட்டாங்களா சார்? இல்லை, 2 பேருமே ஏற்றுக்கிறேன்னா என்னோட சண்டையெல்லாம் போடல. என்னப்பா அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்க்கக்கூடாதா, ஏதாவது ஒரு வேலைக்கு, இப்படி தான் அவங்களுடைய இது இருந்ததே தவிர. ஏன்னா நான் ஒரு செல்லப்பிள்ளை, ஒரே பையன், செல்லப்பிள்ளை. அதனால் வந்து கடுமையாலாம் என்கிட்ட வந்து அவங்க
அப்படியெல்லாம் அவங்க ஒன்றும் பேசலை. பட் இதையும் பார்த்துட்டு அதையும் பார்க்கலாம். நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமை தெரியாதா, ஏன் அப்படி நீ வந்து முழுசாக அரசியல் நிறைய பேர் அரசியலில் இருக்கிறானே. இப்போ திமுக அதிமுக அரசியலில் இருக்கவங்களாம் தொழில் பண்ணிக்கிட்ட அரசியலையும் தொழிலாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி கிடையாது. இப்போ முழு நேர ஊழியர்னால் முழுக்க அது மட்டும் தான் செய்ய முடியும், அதுதான் செய்கிறோம். வேறு சொல்லப்போனால் முழு நேர ஊழியர்லேருந்து விடுவிச்சுன்னு வச்சுங்க, வேறு வேலை வெட்டியே தெரியாது எங்களுக்கு. இப்போ சொல்லப்போனால் 40 வருஷமாக இதில் பயணம் பண்ணுறேன் சார். இப்போ திடீர்னு நான் வந்து வெளியே வந்துட்டேன்னு வச்சுங்க, வேறு என்ன செய்யறதுனே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே இதுதான் வந்து ஆக்சிடென்ட்டாக வந்துட்டீங்க. ஆமாம், கொஞ்சம் தூரம் வந்தோடனே இளமை காலம் வரப்ப என்னைக்காவது திரும்பி ஐயோ நம்ம தெரியாமல் இதுக்குள்ள வந்துட்டோம்னு நினச்சிருக்கீங்க? இல்லை, நிச்சயமாக கிடையாது. ரொம்ப சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். நம்மளால் அந்த மக்கள் மனங்களில், அந்த மக்கள் முகங்களில் ஏற்படுகிற மலர்ச்சி, ஒரு பாதிக்கப்பட்டவனுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி தரக்கூடிய அந்த இது, இந்த மக்கள் நம்மளை கொண்டாடுறது. ஸோ அதனால் ஒரு கணம் கூட ஐயோ இப்படி ஆகிப்போச்சா அப்படின்னு நான் வந்து திரும்பி பார்க்குற பிரச்சனையே இல்லை. ஒரு பொருளாதார மிகுந்த மன மகிழ்ச்சியோடும் இன்னும் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்கிற முறையில் தான் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் என்னை வந்து ஊக்கப்படுத்தியிருக்கதே தவிர, ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டோமோ கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கணம் கூட நினைச்சது இல்லை. நிறைய மிரட்டல்லாம் சந்திச்சிருப்பீங்களே, நிறைய மிரட்டல் இருக்கப்போயும் எல்லா இதுலையும். அதெல்லாம் எப்படி எதிர்ப்பு? மாணவர் சங்க பணியில் உறுதியாக எப்படி எதிர்ப்பு? மாணவர் சங்க பணியில் இருக்கும்போது நடந்திருக்கு, மலைவாழ் மக்கள் சங்க பணியில் இருக்கும்போதும் அந்த மாதிரி மிரட்டல். ஏன் வாச்சாத்தி இதுலேயே நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி வனத்துறை தரப்பிலிருந்து, காவல்துறை தரப்பிலிருந்து வாச்சாத்தி சம்பவத்தில் தலையிட்ட போது கூட நான் வந்து பாதுகாப்பு இல்லாமல் வாச்சாத்திக்க போனது கிடையாது. அந்த பகுதியில் அங்கே அந்த மாவட்டத்துக்கு மட்டும், தருமபுரி மாவட்டத்தில் பயணம் பண்ணுகிற போது கிட்டத்தட்ட தோழர்கள் பாதுகாப்போட ஆயுதங்களோடு தான் போயிருக்கேன். அந்த நான் வந்து ஏன்னா அந்த மாதிரியான ஒரு, ஏன்னா எல்லாருமே அரசாங்க அதிகாரிகள், போலீஸு, காவல்துறை அதிகாரிகள். ஸோ இயல்பாக அவங்க என்ன வேணாலும் செய்ய முடியும், ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும். ஸோ அதனால் ஒரு பாதுகாப்புன்றதோடு தான் நான் வந்து பயணம் பண்ணியிருக்கேன். சார், அந்த சம்பவம் எப்போ உங்களுக்கு முதல்ல தெரிய வருது? எப்போ அந்த கிராமத்துக்குள்ள நீங்கள் போகிறீங்க? வாச்சாத்தி இது அது சம்பவம் நடந்தது 1992 ஜூன் மாதம் 20, 21, 22. நாங்கள் போனது ஜூலை மாதம் 14ஆம் தேதி. இதுக்கு இடையில் இங்கே மலைவாழ் மக்கள் சங்கத்துடைய எல்லா மலைகள்லேயும் அமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு மாநாட்டை தமிழ்நாடு பூராமே நடத்திட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மாநாடு சித்தேரி மலையில், சித்தேரி என்கிற கிராமத்தில் நடந்தபோது இந்த வாச்சாத்திலேருந்து தப்பிச்சு வந்த 2 பேரும் அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தவங்க தலைவர்கள் பேசுகிறத பார்த்துட்டு அவங்க வந்து தானாக முன் வந்து இந்த மாதிரி வாச்சாத்தி கிராமத்தில் இப்படிலாம் நடந்து போச்சு, ஊரில் யாருமே இல்லை, பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளைங்க எல்லாத்தையும் 200 பேர் ஜெயிலில் போட்டு வச்சுருக்காங்க, ஆடு மாடெல்லாம் கொண்டு போய் சந்தையில் விற்றுட்டாங்க, பொம்பளை பிள்ளைங்களாம் கெடுத்துறாங்க, பொத்தாம் பொதுவாக தான் இப்படி ஒரு இதை வந்து அவங்க அதில் சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு உடனே தள்ளிட முடியாது. அதனால் நேரடியாக அந்த கிராமத்துக்கு போகிறதுன்ற முறையில் ஜூலை மாதம் 14ஆம் தேதி நாங்கள் போய் அதுலேருந்து ஜூலை 92 ஜூலை 14 எப்படி இருந்தது? நீங்கள் போனப்போ அந்த கிராமம் எப்படி இருந்தது? அதான் கிராமத்தில் யாருமே கிடையாது, ஒரு பேச்சில்லா கிராமமாக அது வந்து இருந்தது. கிராமம் இருந்தது, மக்கள் வாழ்ந்ததுக்கான சுவடுகள் இருந்தது, மக்கள் வாழ்ந்ததுக்கான வீடுகள் இருந்தது, ஆனால் மக்கள் யாரும் இல்லை. அப்படி ஒரு மயான அமைதின்னு கூட சொல்ல முடியாது. அதான் நான் பேச்சில்லா கிராமம், அதுதான் பொருத்தமான ஒரு வார்த்தைன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அந்த கிராமம் என்பது இருந்தது. ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் தலையிட்ட பிறகு அப்புறம் அது சிபிஐ விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டு இப்போ கிட்டத்தட்ட 33 வருஷமாக அந்த வழக்கு இன்னமும் தொடர்கிறது. அது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜுடிஷியல் சிஸ்டத்தில் இருக்கிற பிரச்சனை. ஏன்னா அந்த வழக்கு வந்து மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு முடியறதுக்கே 19 வருஷம் ஆச்சு, சட்ஜ்மெண்ட் வரதுக்கே 19 வருஷம் ஆச்சு. என்னென்னா நீதிபதி லீவு போடுறாரு, இல்லைனா வக்கீல் லீவு போடுறான், இல்லைனா சாட்சி லீவு போடுறான். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. ரெண்டாவது அது வந்து SC/ST அட்ராசிட்டி ஆக்ட் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்குன்றதுனால ஸ்பெஷல் கோர்ட் ஃபார்ம் பண்ண அதுக்கே பல வருடங்கள் எடுத்துக்கிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அப்பயும் கொடுக்கல. நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் அதுக்கு தனியாக வழக்கு போட்டு தான் சிறப்பு நீதிமன்றம் என்பதே வாச்சாத்தி வழக்காக வாங்கணும். சட்டத்தில் இருக்காது சிறப்பு நீதிமன்றம் அமைக்க. இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 20 சிறப்பு நீதிமன்றங்கள் தான் இருக்குது. பட்டியல் சாதியினர், பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகளை விசாரிப்பதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தனி நீதிமன்றங்களை அமைக்க வேண்டும், அது சட்டத்தில் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் 20 நீதிமன்றம் தான் இருக்குது. மீதி மாவட்டம் பூரா கிளப் பண்ணி வச்சுருக்கான். ஆனால் விவாகரத்து வாங்குறதுக்கு குடும்ப நல கோர்ட்டு 40 இருக்குது. அது வழக்கு ஜாஸ்தியாக, இது வழக்கு ஜாஸ்தியா? நான் வந்து இப்போ முதலமைச்சர் பார்க்கும்போது அதை இது பண்ணுறதுருக்கேன். ஏன்னா 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட வழக்குகள் உட்பட விசாரிக்கப்படாமல் இருக்குது, தீர்ப்பு வராமல் இருக்குது. இது வந்து அதாவது வன்கொடுமையினால் பாதிக்கப்படுறதை விட அதுக்கான நீதிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது பாருங்கள். 10 வருஷம் 5 வருஷம் எவ்வளோ பெரிய கொடுமை அது. கொடுமை, ரொம்ப கொடுமை. அங்கே நீதிமன்றத்தில் கேட்டால் என்ன சொல்ல, சார் பல நூற்றுக்கணக்கான வழக்கு இருக்குது, நாங்கள் என்ன பண்ண முடியும், படிப்படியாக தான் எடுக்க முடியும் அப்படின்னா. கொலை வழக்கு உட்பட 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலை வழக்கு உட்பட இந்த ஸ்பெஷல் கோர்ட் இல்லாதனால நீதி தீர்ப்பு என்பது வராமல் இருக்கு. ஸோ அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக நான் வந்து
பார்க்குறேன். இப்போ வாச்சாத்தி வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு, அது எப்படி தீர்ப்பு வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ ஏற்கனவே தருமபுரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இந்த நாங்கள் எழுப்பிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே நிரூபிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை என்பது வழங்கப்பட்டிருக்கு. அவங்க குற்றவாளிகள் தரப்பில் உயர்நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு வந்து உயர்நீதிமன்றமும் அது அப்படியே மாவட்ட நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அப்படியே ஏற்று கூடுதலாக அப்போ இருந்த எஸ்பி கலெக்டர் இவங்க 2 பேர்த்து மேலேயும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு அடிஷ்னலாக தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. தருமபுரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் அல்லது அந்த குற்றவாளிகள் பட்டியலில் எஸ்பி கலெக்டர் 2 பேருமே கிடையாது. அப்போ எஸ்பியாக வந்து ராமானுஜம் ஐபிஎஸ், பின்னாடி தமிழ்நாடு காவல்துறையினுடைய தலைவராக இருந்தார். பாருங்க கொடுமையை, இவ்வளோ பெரிய கொடுமை அவர் காலத்தில் வாச்சாத்தில் நடந்தது. அவர் பின்னாடி தமிழ்நாட்டுக்கே காவல்துறை தலைவர் ராமானுஜம் ஐபிஎஸ். அப்போ வந்து தசரதன் ஐஏஎஸ் கலெக்டராக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து இங்கே தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்னுடைய தலைவராக பதவி உயர்வு அவருக்கு. ஒருவேளை இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் பதவி உயர்வு கிடைக்குமான்னு தெரில. இது 2மே ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சம்பவம் நடந்தது. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இவங்க 2 பேரும் ப்ரொமோஷனில் இப்படி தானதும் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் திரும்ப வேற ஒரு கட்டத்தில். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரியான குற்றங்கள் இழைக்கக்கூடியவர்கள் மீது முறையாக நடவடிக்கை எடுப்பது பதிலாக அவங்கள ஊக்கப்படுத்துறது, பதவி உயர்வு கொடுக்கறதுன்ற மாதிரியான ஒரு மோசமான கலாச்சாரம். இப்போ வீரப்பன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட எஸ்டிஎஃப் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன், அந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், சிறப்பு அதிரடிப்படை, அந்த ஆட்களுக்கு பூரா ப்ரொமோஷன் கொடுத்தாங்களே அவங்க நடத்தினது பூரா சதாசிவா கமிஷனுடைய அறிக்கையை படித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய கொடுமை. அவனுக்குலாம் யாருக்காவது எல்லாருமே பனிஷ் பண்ண வேண்டிய ஆட்களுக்கு பதவி உயர்வு கொடுத்தாங்க. எப்படி சார் வரும் தீர்ப்பு? இல்லை, உச்சநீதிமன்றத்துலேயும் அதான், மாவட்ட நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் 2லையுமே எங்களுக்கு சாதகமாக தான், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வந்திருக்கு. நிச்சயமாக உச்சநீதிமன்றத்திலேயும் எங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு வரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதற்கு காரணம், உண்மையை தவிர நாங்கள் வேறு எதையும் நீதிமன்றத்தின் முன்னாலோ மக்கள் முன்னாலோ சொல்லவில்லை. அதனால் எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்குது, இந்த குற்றவாளிகள் உச்சநீதிமன்றத்திலேயும் தண்டிக்கப்படுவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் பொறுப்பேற்றிருக்க நேரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். கட்சி அணுகுமுறையில் தான் மாற்றம் இருக்குமா? இல்லை, கட்சி அணுகுமுறையில் மாற்றம்னா கட்சியில் ஏற்கனவே ஒரு ஸ்தாபன கட்டமைப்பு என்பது இருக்குது, அடிப்படை ஸ்தாபன கட்டமைப்பு என்பது இருக்குது. கிராம கிளையிலேருந்து துவங்கி அகில இந்திய அளவில் வரைக்கும் ஒரு ஸ்தாபன கட்டமைப்பு என்பது இருக்குது. அதில் முக்கியமாக இப்போ நாங்கள் பார்க்குறது ஒரு தேக்க நிலையில் கட்சி இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போக வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலகட்டம். ஸோ அந்த முறையில் என்னுடைய தீவிரமான முயற்சிகள் என்பது இருக்கும். ஸோ அதற்கு வந்து களப்போராட்டங்களை தீவிரப்படுத்துவது, இன்னமும் 75 ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் மக்களுடைய பல அடிப்படை பிரச்சனைகள் என்பது தீர்வு காணப்படாமலே தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் 1949 இலவச மனைப்பட்டா வழங்குறதுன்றதை ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ? 1949. இப்போ என்னாச்சு? 75 வருஷம் ஆச்சு, இன்னமும் மனைப்பட்டா பிரச்சனை தெரியல. ஆனால் ஆண்டுதோறும் அரசாங்கம் மனைப்பட்டா கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. யாரும் கொடுக்குறாங்கன்னு தான் தெரில. ஆவணத்தில் பார்த்தா பட்டா கொடுத்து தான் இருக்குது, அங்கே போய் பார்த்தா பட்டாவே இல்லைன்னு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒவ்வொரு குடும்பம் இருந்தால் அதுக்குன்னு ஒரு சொந்த இடம்னு வேணும்ல, ஒரு வீடுன்னு ஒன்று வேணும்ல, ஒரு கௌரவமாக நாகரிகமாக ஒரு குடும்பம் நடத்தணும்னா அதுக்கான ஒரு உத்தரவாதமே இல்லை. 75 வருஷம் ஆச்சு, 49லேருந்து கொடுத்துட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரியான பல அடிப்படை பிரச்சனைகள் என்பது தீர்க்கப்படாத பிரச்சனைகள் என்பது இருக்குது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் மீது களப்போராட்டங்களை அதிகப்படுத்துவது என்ற முறையில் எங்களுக்கு ஆதரவான ஒரு தளத்தை விரிவுபடுத்துவதற்கான ஒரு முயற்சி என்பது நாங்கள் மேற்கொள்ளலான் இருக்கோம். இளைஞர்கள் வந்து சிபிஎம் கட்சியை கவனிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கவனிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு விடுதலை படம் வந்ததுல, இப்போ விடுதலை படம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறு, கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பது தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் இதாச்சு என்பதை மையப்படுத்திய ஒரு படம். இது ரொம்ப வரவேற்கிறது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப துணிச்சல் வேணும். அது தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தில் எடுக்கிறதுக்கு. இப்போ கேரளாவில் அந்த மாதிரி படம் எடுத்தால் அது ஒரு செய்தி இல்லை. ஏன்னா அது ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சி வலுவாக இருக்கிற மாதிரினா கம்யூனிஸ்ட் ஆளுகிற மாநிலம். தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கம் எப்படியெல்லாம் அதனுடைய வரலாறுகளை உள்ளடக்கியதாக ஒரு படத்தை வெளியே கொண்டு வர்றது என்பது சாதாரண விஷயம். உண்மையிலேயே வெற்றிமாறன ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம், ஒரு துணிச்சலான முயற்சி தான் அது. ஒருவேளை அது ஃபெயிலியராக இருந்தால் அவர் என்ன ஆயிருப்பாருன்னு தெரில. உண்மையிலேயே அது வெற்றிகரமாகவும் ஓடி இருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான இளைஞர்கள் அதை கவனிக்கக்கூடிய ஒன்றாகவும், என்கிட்டயே நிறைய பேர், சார் உங்கள் வாச்சாத்திய படம் எடுத்துருக்கான்னு எத்தனை பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க. உங்கள் சிதம்பரம் பத்மினி இது பண்ணதை தான் சார், அந்த பெண்ணை இதுலேருந்து இது பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க சார், எல்லாம் உங்கள் கதை தான் சார். இப்படிலாம் நிறைய இளைஞர்கள் வந்து எங்கள்கிட்ட பார்க்கும்போது ஃபோன் பண்ணும்போது எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் மார்க்சியம் வந்து பேசிச்சு சார். இருந்தால் கூட கட்சிக்காரங்க பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போய் சேர்க்கலை, இடதுசாரிகள் எடுத்துகிட்டு போய் சேர்க்கலை அப்படின்னு கூட சொன்னாங்க. அது இருக்கு. ஆனால் பொதுவாக இல்லை, நீங்கள் இந்த இளைஞர்கள் கேட்டிங்களா, இடதுசாரி கருத்தியல் சார்ந்த ஒரு ஈர்ப்பு இளைஞர்கள் மத்தியில் இருக்க தான் செய்யுது. பட் எங்கே போகிறது, யார் அதுக்கு பொருத்தமானவங்க அப்படின்றதுல அவங்களுக்கு தேர்வு செய்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் படுது.
இப்போ எங்களோடைக்கு பெருசாக அவங்க ஒன்றும் ஆயிரக்கணக்கில் வந்துடல. இளைஞர்கள் வருகை ஒரு குறைவாக தான் இருக்குது. அந்த இளைஞர்கள் வருவது என்பது தான் கட்சிக்கு எதிர்காலம், இடதுசாரி கருத்தியலுக்கு உயிரோட்டமாக இருக்கிறதுக்கே அது ரொம்ப முக்கியம். ஸோ அதில் நாங்கள் கவனம் செலுத்தோம். ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது இப்போ அதிகமாகிட்டே இருக்குது, அந்த குரலுங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. அதில் உங்கள் நிலைப்பாடு என்ன? இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் சார், இந்த மாதிரி முதலாளித்துவ கட்சிகளோடு தொகுதி உடன்பாடு நாங்கள் வச்சுக்குவோமே தவிர அவங்களுடைய ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்கறது என்பது எங்களுடைய கொள்கைக்கு நேர் எதிரானது. ஏன்னா அவங்க கொள்கையை தான் நடைமுறைப்போம். ஏன்னா அவங்க தான் மெஜாரிட்டி. அவங்க கொள்கையை நடைமுறைப்படுத்துவதனுடைய ஒரு பங்காளியாக நாங்கள் இருக்கிறதுக்கு எப்போதுமே விரும்ப மாட்டோம். இப்போ கேரளாவில் கூட்டணி அரசு இருக்குன்னா அது எங்கள் தலைமையிலான அரசு. அதில் உள்ள இடதுசாரிகள் ஜனநாயக அமைப்புகள் மட்டுமே இருக்கக்கூடியது. முதலாளித்துவ கட்சிகள் எதையும் நாங்கள் வந்து அதில் சேர்த்துக்கிறது இல்லை. அந்த மாதிரியான தன்மை இருந்தால் நாங்கள் வந்து அதில் சேருவோம். இப்போ திமுகவுடையோ அதிமுகவுடையோ அல்லது மற்ற பல கட்சிகளுடையோ தொகுதி உடன்பாடு மட்டும்தான். அந்த தேர்தல் வெற்றிக்கான அவங்க இருக்கிற பலம், எங்களுக்கு இருக்கிற பலம் ஒரு தொகுதி உடன்பாடை தவிர ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதெல்லாம் எங்களுடைய இதில் எப்போதுமே கிடையாது. அவங்களோட அவங்களே கொடுத்த கூட வேணான்னு சொல்லுவீங்க போல இருக்கே. அப்படி தானே நாங்கள் வந்து ஜோதி பாசு பிரைம் மினிஸ்டர் பதவியே தேடி வந்ததே, வேணான்னு சொல்லிட்டோமே. அதை விட பெரிய பதவி தான் இருக்கா இந்தியாவில்? பிரைம் மினிஸ்டர் பதவியே வந்ததே, நாங்கள் வேணான்னு தானே முடிவு எடுத்தோம். பிரைம் மினிஸ்டர் பதவியே வேண்டாத போது இங்கே வந்து ஒரு அமைச்சர் பதவி வந்து என்ன ஆக போகுது? அதனால் போராட்டங்கள் ஒடுக்கப்படுறதா வந்து கேபி சார் சொல்லியிருந்தாரு. கடுமையான விமர்சனங்களோட வந்தது, விமர்சனோட கட்டுரெல்லாம் கூட இது எழுதியிருந்தாங்க. விமர்சனத்தை கூட தாங்கிக்கிற சக்தி திமுக இல்லாமல் போயிருச்சா? இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு தனி கட்சி, எங்களுக்குன்னு தனி கொள்கை இருக்குது, சுயேட்சையாக செயல்படக்கூடிய கட்சி, எங்களுக்குன்னு ஒரு தலைமை இருக்குது. இப்போ அவங்க சொல்கிறது பூரா கேட்குறதுக்கு நாங்கள் இல்லை, நாங்கள் சொல்கிறத பூரா கேட்கணுன்னு அவங்களும் கிடையாது. அப்போ ஒரு தேர்தலில் உடன்பாடு செஞ்சு கொண்டோம், இது பண்ணோம். ஒரு தோழமை நட்புணர்வு என்பது தொடருது. அவங்க மக்களுக்கு சாதகமான சில நடவடிக்கைகளை எடுக்கும் போதெல்லாம் நாங்கள் வரவேற்றிருக்கிறோம், பாராட்டியிருக்கிறோம். மக்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுகிறது ஒரு கட்சி என்கிற முறையில் எங்களுடைய எதிர்ப்பை, எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறோம். அதாவது இடிப்பாறை இல்லா யாமரா மன்னன் கெடுப்பாரில்லானும் கெடும் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. அது எதுக்கு வச்சுருக்கான்? தோழமையாக இருந்தாலும் அவங்க தப்பு பண்ணால் இடித்துரைப்பது எடுத்துரைப்பது என்கிற முறையில் நாங்கள் சொல்கிறது மூலமாக தான் அவங்களை நெறிப்படுத்த முடியுமே தவிர, நாங்கள் அப்படியே வாயை மூடிக்கிட்டு அவங்களுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் நல்லா பண்ணுறேண்ணா, நல்லா தப்பு பண்ணுறேண்ணா அப்படி நான் சொல்ல முடியாது. ஸோ எங்களுடைய கடமை தான் மனப்போக்கம் இருக்கிற மாதிரி தெரியல திமுக. உடனே கடும் விமர்சனங்கள் அவங்க கொடுத்தாங்க. இல்லை அவங்க வந்து புரிதலில் இருக்கிற பிரச்சனை. உதாரணத்துக்கு இப்போ அது வந்து அன்னைக்கு தொடர் கே பாலகிருஷ்ணன் வந்து ஒரு அறிவிக்கப்படாத அவசர நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை பொதுக்கூட்டத்தில் எழுப்பினாங்க. அதை ஒட்டி தான் அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் சொல்கிற மாதிரி விமர்சனம் வந்து ரொம்ப ஹார்டான வார்த்தை கூட இருக்குங்க. அதாவது நான் தான் சொல்கிறேன், வார்த்தையை சொல்லிட்டேன். அறிவிக்கப்படாத அவசர நிலை நிலவுகிறதா என்னன்னா, எந்த போராட்டத்துக்குமே இங்கே அனுமதி தர மாட்டேன்றாங்க காவல்துறை. போராடுகிற உரிமையை அரசியல் சாசனம் வழங்கியிருக்கு. திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ கொடுக்கறதில்ல. அரசியல் சாசனம் எப்போ உருவாக்கப்பட்டது? அரசியல் சாசனத்துடைய பிரிவு 19 இந்த மாதிரி போராடுவதற்கான உரிமையை, ஒன்று கூடுவதற்கான உரிமையை அரசியல் சாசனம் அடிப்படை உரிமையாக மக்களுக்கு வழங்கியிருக்கு. போராட்டத்தை தடுக்கிறதுக்கு ஆளுங்கட்சிக்கு எந்த உரிமையும் கிடையாது. வேணா என் கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்காம போங்க, நீங்கள் போராடுப்பா, ஆனால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி போங்க, அது வேறு விஷயம். போராடவே கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்குது? அப்படின்னா என்னுடைய குறைகளை, எனக்கு இருக்கிற கோரிக்கைகளை அரசனுடைய கவனத்துக்கு பொது வெளியில் கொண்டு வரதுக்கு எனக்கான வழி என்ன இருக்கு? அதுதானே அது. போராட்டம் நடத்துறதுனால எல்லாத்தையும் செஞ்சிட போறீங்களா நீங்கள்? பட் இதில் ஒரு நியாயம் இருக்குன்றதை மக்கள் மத்தியில் நான் வெளிப்படுத்துவதற்கான ஒரே வழி எனக்கு அதுதானே. ஆனால் இன்னைக்கு சட்டசபையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாருக்கும் நாங்கள் அனுமதி கொடுக்குறோம், அறவழியில் போகிறோன்னா அனுமதி கொடுக்க தான் செய்கிறோம் சட்டத்துறை அமைச்சரும் சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் வந்து சட்டசபையில் இந்த அறவழின்னா என்ன நான் கேட்குறேன். இந்த அறவழி போராட்டம்னு போடுறதுனாலேயே அது அறவழியா? என்ன அது அறவழி? எங்கள் போராட்டம்னு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச சில போராட்டத்தை வச்சுருக்கோம். உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், மறியல், தர்ணா, இந்த மாதிரி முற்றுகை, இந்த மாதிரி சில வடிவங்களை நாங்கள் வச்சுருக்குறோம். இதில் எது அறவழி, அறம் அல்லாத வழி எது? ஸோ இந்த அறவழின்னு அவங்க சொல்கிறதுனாலேயே அதெல்லாம் அறவழி, மற்றதெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு எங்கள் மாநாட்டை ஒட்டி ஒரு ஊர்வலம், அது அறவழியானதா அறம் அல்லாத ஒரு வழியாது சொல்லுங்கள்? அறவழி ஊர்வலம். அதுக்கு ஏன் அனுமதி தரல? அதுக்கு ஏன் அனுமதி தரலன்னு கேட்குறேன். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் என்னுடைய இதில் நடந்த சம்மதம் சொல்கிறேன். கட்சி வளர்ந்துரும்னு பயப்படுறாங்களோ திமுக? இல்லை அப்படிலாம் வந்து கட்சி வளர்ந்துடும் அவங்க பயப்படுறது இல்லை. அதாவது ஒரு பொற்கால ஆட்சி நடக்கும்போது இவங்க அனாவசியமாக குறைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு
அப்படின்னு ஒரு வேளை அவங்க நினைக்கிறாங்களே என்னமா. இங்கே பொற்கால ஆட்சி நடந்துகிட்டு இல்லை இருக்கு. இங்கே உண்மையிலேயே பொற்கால சிபிஎம் வந்து தேவையில்லாமல் குறைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரியல. இல்லை இப்போ நாங்கள் நீங்கள் எது பொற்கால ஆட்சின்னு சொல்லுவீங்க, பொற்காலம்னு சொல்லுவீங்க, எது வேணாலும் நீங்கள் சொல்லுவீங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் என்னாச்சு நடக்குதுங்க? மக்கள் வந்து எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர பிரச்சனை, அல்லது நாங்கள் வச்சிருக்கிற கோரிக்கைகள், அல்லது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள். திமுக ஒரு தேர்தல் வாக்குறுதியில் ஒரு பெரிய புஷ்டத்தை அடித்து வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. எல்லா கிராமத்தில் உட்பட இரவானத்தில் சொருகி வச்சுருக்கான். நீங்கள் தான் வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்தீங்க. 505 வாக்குறுதி அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு தான் பல போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு. நீங்கள் சொன்னதை எங்கள் இதை பூரா நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் கொள்கை வேறு, எங்கள் கொள்கை வேறு. இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நிறைவேற்றி முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டாங்க சார். 100%, 95%. வேணா நான் வந்து ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, அதை எடுத்து எதெல்லாம் பெண்ணிக்க. உதாரணத்துக்கு அரசு ஊழியர் ஆசிரியர்கள் எதுக்கு போராடிட்டு இருக்காங்க? பழைய பென்ஷன் வேணும், அது நிறைவேற்றாங்களா? இப்போ விவசாயிகள் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். எதுக்கு போராடிட்டு இருக்கோம்? நெல்லுக்கு 2500 ரூபா தரதா சொன்னாங்க குவிண்டாலுக்கு, கரும்புக்கு 4000 ரூபா தரதா சொன்னாங்க. இது பூரா அறிக்கையில் இருக்கிறது. அவங்க தான் சொல்கிறேன் நான். நிறைவேற்றுறாங்களா? அப்புறம் எப்படி எல்லாத்தையும் நிறைவேற்றுறாங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், சட்டமன்றமே 100 நாள் நடத்த போகிறதா சொன்னாங்க. சட்டமன்றமே 5 நாள் 2 நாள் 15 நாள் இல்லை ஆண்டுக்கு 100 நாள் அதில் போட்டிருக்கிறது. ஆனால் கடந்த ஆண்டு, அதாவது 2024 15 நாள் தான் நடந்திருக்கு. கேரளாவில் 65 நாள் நடந்திருக்கு. 100 நாள் நடத்துகிறதா அவங்க தான் சொன்னாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் வேலை வெட்டியே இல்லாமல் இருக்காங்க. என்ன அவங்களுக்கு வேலை இருக்குது? சட்டமன்றமே இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் ஊர்லேயே சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. 15 நாள் மட்டும் தான் வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்க. ஆனால் சம்பளம் மாதம் மாதம் உண்டு. மற்றவங்களாம் வேலை செய்யாமல் இருந்தால் சம்பளம் தந்துடுவானா? ஆனால் எம்எல்ஏக்களுக்கு 15 நாள் மட்டும் தான் வருஷத்தில் சட்டமன்றம், மாதம் மாதம் சம்பளம். இதெல்லாம் என்ன நியாயம்? ஜனநாயக கட்சின்னு வந்து சொல்கிறாங்க. மேபி வந்து சட்டமன்றம் நடத்தினா மக்களுக்கு பிரச்சனை வெளிப்படையாக தெரிஞ்சிடும்னு சொல்லி நடத்தாமல் இருக்காங்களா? இல்லை இவங்க தான் என்ன நம்ம சொன்னாலும், என்ன எதிர்கட்சிகள் அங்கே பேசினாலும், பிரச்சனைகள் பேசினாலும், இவங்களும் ஒரு பெரும்பான்மை இருக்கிற ஆட்சி என்கிற முறையில் அவங்க அதை சமாளிப்பாங்க, இது பண்ணுவாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை. பட்டு அது ஒரு சட்டமன்றத்தை கூடுதல் நாட்கள் நடத்த வேண்டும், அவங்க சொன்ன அடிப்படையில் நடத்த வேண்டும் என்கிற ஒரு அக்கறை என்பது இல்லை. மற்றபடி செலவாயிடும் போக்குவரத்துன்றதெல்லாம் உண்மை கிடையாது. அதெல்லாம் அப்படிலாம் பார்க்குற ஒரு நிர்வாகமாக அது அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. இப்போ கொடுத்த வாக்குறுதியில் நிறைவேற்றலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், திமுக இப்போ 2026 கூட்டணி பலது நிறைவேற்றிருக்காங்க, பலது நிறைவேற்றலை. 2 இருக்குது. ஆமாம், சுத்தமாக எதுவுமே செய்யலைன்னு சொல்ல முடியாது. ஆமாம், இப்போ கூட்டணியில் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை கூட்டணியில் மாற்றன்றதே கிடையாதுங்க. அது அதாவது அவங்களுடைய காவல்துறை அணுகுமுறையில் இருக்கிற பிரச்சனையை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். அந்த அணுகுமுறையில் மாற்ற வேண்டும். காவல்துறை அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு அதை சரி செய்ய வேண்டும். சட்டத்துக்கு விரோதமான முறையில் காவல்துறையாக இருந்தாலும், ஆட்சியாளர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நடந்து கொள்வது என்பது சரியில்லை. இப்போ சட்டத்துக்கு விரோதமாக அவங்க காவல்துறை வந்து இப்போ பார்த்துங்க, இன்றைக்கி பேப்பரில் பார்க்குறேன் திமுக மேலேயே வழக்கு போட்டாங்களாம். திமுக மேலே வழக்கு போகிறது செய்தி இல்லை, அவங்க நாளைக்கு அதை வாபஸ் வாங்கிக்குவாங்க. ஆனால் எங்கள் மேலேலாம் பல நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருக்குது. இவங்க வந்த பிறகு என் மேலே 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்நாள் இருக்கிற வழக்கு 2021 அப்புறம் இவங்க வந்ததுக்கு பிறகு இந்த இப்போ ரீசெண்டாக திருவள்ளூரில் நான் போராட்டம் நடத்தினல, அடுத்த நாள் செய்தி வந்துருப்பாருங்க. கலெக்டர் எங்களோட பேசி பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி பேசி பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. அவர் அந்த கோரிக்கையை நிறைவேறி போச்சு. ஆனால் காவல்துறை வழக்கு போட்டிருக்கு. 135 பேர் மேலே வழக்குன்னு எஸ்பி செய்தி கொடுக்குது. காவல்துறை மந்திரிக்கு தெரிஞ்சு நடக்குதுங்கிறீங்களா, இல்லை காவல்துறை தன்னிச்சையாக செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா? காவல் இல்லை எங்களை மாதிரி ஆள் மேலே வழக்கு போடும்போதெல்லாம் அப்படிலாம் மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் வழக்கு போட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கேயோ ஒரு சாதாரண குற்றவாளிகள் மீது வழக்கு போடும்போது இது பண்ணுறதுன்றது வேறு. இப்போ எங்களை மாதிரி ஆள் மீதுலாம் வழக்கு போடும்போது மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் தெரியாமல், உயர்மட்டத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாமலாம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. போட்டு வச்சுக்குவோம், நல்லது கெட்டதுக்கு உதவும் அப்படின்ற ஒரு அணுகுமுறையாக தொலைநோக்கு பார்வை. ஒரு பின்னாடி ஒரு வேளை வேறு மதுவான இதாக இருந்தால் இது சட்டப்படி தான்றவருக்கு நடவடிக்கை எடுத்துக்கலாம்ல. ஆமாம், அதனால் எல்லாமே சட்டப்படி தான் நடக்குது. தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசாக இருக்குது. ஆமாம், இது எல்லாமே சட்டப்படி தான் நடக்குது. ஓகே, நீண்ட நாட்களாக சிபிஐ சிபிஎம் இணையணும்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காலகட்டம் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இடதுசாரிகளுக்குள்ள ஒரு ஒன்றுபட்ட கூட்டு நடவடிக்கைகள் என்பது மாநில அளவிலேயும் அகில இந்திய அளவிலேயும் அதிகரிச்சிருக்கு. இப்போ எங்களுடைய விழுப்புரம் மாநாட்டில் இது ஒரு அணியாக இடதுசாரிகளுக்குள்ள ஒரு அணியை உருவாக்குவது என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். அணின்னா இந்த தேர்தல் அரசியலோடு அதை நினச்சிக்காதீங்க. ஒரு இடதுசாரி கருத்தியலை வலுப்படுத்தக்கூடிய வகையிலேயும் இடதுசாரிகள் மக்களுடைய உழைக்கும் மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் மீது கூட்டாக செயல்படுவதற்கான ஒரு மாற்று கொள்கைகளை, இடதுசாரி கொள்கைகளை மாற்றாக முன்வைத்து செயல்படுவதற்கான முறையில் ஒரு இடதுசாரி ஜனநாயக அணியை உருவாக்குவது என்று நாங்கள் விழுப்புரம் மாநில மாநாட்டை முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ என்னென்னா, உடனடியாக எங்களுக்கு எங்களுடைய அகில இந்திய மாநாடு மதுரையில் நடக்க போகுது. 24வது அகில இந்திய மாநாடு
வரக்கூடிய ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் மதுரை நடைபெற இருக்குது. ஸோ உடனடியாக அடுத்த 2 மாதத்துக்கு எங்களுக்கு முதன்மையான பணியாக அந்த பணி என்பது இருக்குது. அது முடிஞ்சதுக்கு பிறகு இந்த இடதுசாரி ஜனநாயக அணியை உருவாக்குவதற்கான ஒரு தீவிரமான முயற்சிகளை நாங்கள் வந்து மேற்கொள்வோம். இது சம்பந்தமாக ஆரம்ப கட்டமாக இப்போ வந்து சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கோன்றதை அவங்களுக்கு தோழர் முத்தரசன் அவர்களிடத்தில் தெரிவிச்சிருக்கோம். இந்த மாநாட்டு பணிகள் முடிஞ்சோன்னா அது தீவிரமடையும். அது நிச்சயமாக இடதுசாரிகளை பலப்படுத்துவதற்கான ஒரு நல்ல முயற்சியாக அது இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேசிய அளவில் இடதுசாரிகளோட குரல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிக்கிட்டே தான் வருது. எங்கே மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? தவறு இல்லை நீங்கள் வந்து அது நாங்கள் எங்கள் குரல் வந்து என்ன சொன்னீங்க, குரல் சரிஞ்சிக்கிட்டு வருதா? சரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. அது வந்து நீங்கள் தேர்தல் அரசியல்லேருந்து சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய எண்ணிக்கை குறைந்ததை வைத்துக்கொண்டு எங்களுடைய குரல் சரிந்து விட்டதா? எங்களை விட வலுவாக குரல் கொடுக்குற வேற ஒரு கட்சியை சொல்லுங்கள். தேசிய அளவிலும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி, எங்களை விட வலுவாக மக்கள் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகள் மீது எங்களை விட வலுவாக குரல் எழுப்பக்கூடிய வேற ஒரு சக்தியை சொல்லுங்கள். நீங்கள் களத்தில் நின்று குரல் கொடுக்குறீங்க. இருந்தாலும் கூட சட்டம் இயற்ற அந்த நாடாளுமன்றத்தில் சட்டசபையில் போய் குரல் கொடுத்தா தானே சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் எங்களுடைய பலம் அதிகரிக்க வேண்டும் என்பதில் நீங்கள் சொல்கிறதுல 100% உடன்படுறேன். 2006ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 1 அரசாங்கம், டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதம மந்திரியாக பதவியேற்ற அந்த 1 அரசாங்கத்தில் இடதுசாரிகள் 63 பேர் வெளியிலிருந்து ஆதரித்ததுனால பல புதிய சட்டங்கள், மக்களுக்கு சாதகமான சட்டங்கள் உருவாக்கப்படுவதற்கு அது காரணமாக இருந்தது. நிச்சயமாக அந்த பலம் என்பது இப்போ 100 நாள் வேலை திட்டமாக இருக்கட்டும், வன உரிமை சட்டமாக இருக்கட்டும், தகவல் வரி உரிமை சட்டமாக இருக்கட்டும், அனைவருக்கும் கல்வி கட்டாயம் என்கிற சட்டமாக இருக்கட்டும், இது பூரா அந்த பீரியடில் வந்தது தான். அதில் இடதுசாரிகளுடைய அழுத்தம் என்பது அதான் குறைந்தபட்ச செயல் திட்டம்னு ஒன்று உருவாக்கி அதை நீங்கள் செய்யுங்க. ஸோ அந்த முறையில் நாங்கள் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தோம். அது பலது நடந்திருக்கு. அதனால் அது கட்டாயம் தேவை. ஆனால் அதை பட்டுமே வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து சரிஞ்சு போயிட்டோம், குறைஞ்சி போயிட்டோம் என்ற முறையில் முடிவுக்கு வருவது தேர்தல் அரசியலை மட்டும் வைத்து முடிவு பண்ண முடியாது. எங்களுடைய கட்சி எங்கேயும் கரைஞ்சி போகல. எங்களுடைய கட்சி அமைப்புகள் அப்படியே தான் இருக்குது. வெகுஜன செல்வாக்கு என்பது குறைந்திருக்கு. ஸோ அதை அதிகப்படுத்த வேண்டியது அவசியம் இருக்குது. ஏன்னா 2வது தேர்தல் அரசியல் என்பதே ரொம்ப கார்ப்பரேட் மயமாகி போயிடுச்சு. இப்போ பிரச்சாரமே எப்படி பண்ணணும்னு கார்ப்பரேட் தான் கைட் பண்ணுறான் பல கட்சிக்கு. கார்ப்பரேட் மயமாயிடுச்சு, அரசியலே கார்ப்பரேட் மயமாயிடுச்சு. தேர்தல் அதை விட வெளி மாநிலத்திலேருந்து வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே கைட் பண்ணிட்டு இருக்காங்க தேர்தல் எப்படி நடத்தணும் அப்படின்னு. 50 வருஷமாக தேர்தல் நடத்திட்டு இருக்கிற கட்சிக்கு வெளியிலேருந்து வந்து கைட் பண்ணுறாங்கன்னா அப்போ எப்படி இருக்கு பாருங்க. அது கார்ப்பரேட் அரசியலாச்சு, தேர்தல் கார்ப்பரேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக பல 100 கோடிக்கணக்கான ரூபாய்களை வாரி இறைப்பது என்கிற அளவுக்கு தேர்தல் வந்து ரொம்ப செலவு. ஸோ இது பூராமே எங்களுக்கு அந்நியப்பட்ட ஒரு விஷயம், கம்யூனிஸ்டுகளுக்கு அந்நியப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இதுக்குள்ளே தான் நாங்கள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கு, முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த தேர்தலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கப்போ திமுகவை ஆதரிக்கலைன்னா பிஜேபி வந்துருங்கிறதுனால சமரசம் போகிற போக்கு இருக்கா? இல்லை, அதாவது நிறைய குறைகள் நீங்களே சொல்கிறீங்க. ஆமாம், குறைகள் இருக்குன்றது உண்மைதான். பல இதில் வந்து அவங்களுடைய நாங்கள் சொல்கிற பல கோரிக்கைகள், உதாரணத்துக்கு சாம்சங் தொழிலாளர்களுடைய அந்த யூனியனை பதிவு பண்ணுறது, ரெஜிஸ்ட்ரேஷன், அது குறைஞ்சபட்ச சட்டப்படி செய்ய வேண்டிய வேலை. 7 பேர் சேர்ந்து நாங்கள் ஒரு யூனியன் ஆரம்பித்து லெட்டர் கொடுத்தா அதை பதிவு பண்ணுன்றது சட்டம். அந்த குறைஞ்சபட்ச இதை கூட செய்யாத போது நாங்கள் எங்களுடைய கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்காமல் எப்படி இருக்க முடியும்? ஸோ அது முழுக்க தொழிலாளர் விரோத போக்குன்னு நான் சொல்கிறேன். திமுக அரசாங்கத்துடைய தொழிலாளர் விரோத போக்கு தான் அது. சங்கத்தை பதிவு பண்ணுறது, அதுக்கப்புறம் கோரிக்கை மற்றது மேனேஜ்மெண்ட்டை நிறைவேற்றுறானா இல்லையான்றது வேறு விஷயம். ஸோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் எங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு முரண்பாடான விஷயங்கள் இருக்கிறது என்பது உண்மைதான். நாங்கள் வந்து தொழிலாளி வர்க்க கட்சி என்கிற முறையில் உழைப்பாளி மக்களுக்கு நலனை பாதுகாப்பது தான் எங்களுடைய பிரதானமான கொள்கை என்கிற முறையில் இவங்களுடைய நலன் சார்ந்து தான் நாங்கள் கோரிக்கையில் வைப்போம். ஸோ அவங்க ஒரு பிரதேச முதலாளித்துவ கட்சி என்கிற முறையில் அவங்களுக்குன்னு தனி கொள்கை இருக்குது. அதை வந்து அவங்க இது பண்ணுறதுன்ற முறையில் அவங்க பண்ணுறாங்க. இந்த முரண்பாடு, கொள்கை முரண்பாடு என்பதே இருக்குது. ஸோ அதே நேரத்தில் ஒரு பாசிசத்தன்மை கொண்ட, ஒரு பாசிச போக்கு கொண்ட ஒரு பிஜேபி என்பது மத்தியில் ஆட்சியில் இருக்குது. மக்கள் ஒற்றுமைக்கு ஒரு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு கொள்கையை அவங்க கடைபிடிக்கிறாங்க. இந்துத்துவா கருத்தியலை வந்து எல்லா துறைகள்லையும், இப்போ நேற்று பல்கலைக்கழக மானியக்குழு நேற்று ஒரு பில்லை இது கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு துணைவேந்தர்கள் யார் என்று தேடுதலுக்கான ஒரு கமிட்டி போடுறதில்ல மாநில அரசாங்கத்துக்கு எந்த ரோலுமே இல்லை. கவர்னரு, பல்கலைக்கழக மானியக்குழு, அப்புறம் அது சம்மந்தப்பட்ட பல்கலைக்கழகத்திலேருந்து அவங்க சொல்கிற பேர், இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பாங்க. மாநில அரசாங்கம் செலவு பண்ணணும், வேடிக்கை பார்க்கணும், எதுவுமே அதுக்கு ரோல் கிடையாது. என்ன அக்கிரமம்? அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கையை மாநில அரசாங்கம் ஏற்று அதை நடைமுறைப்படுத்துகிறேன்னா இங்கே கொடுக்கக்கூடிய பட்டங்களே செல்லாது.
அப்போ என்ன ஒரு அராஜகம் இது? ஸோ இந்த மாதிரியான பல இது வருகிற போது ஒரு எதாச்சதிகாரம் பண்ண முடியும், மாநிலத்தினுடைய அதிகாரங்களை பறிக்கக்கூடிய வகையிலையும் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிற போது அதை எதிர்ப்பதற்கு திமுகவோடு நாங்கள் இணைந்து நின்று போராடுவோம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை பாதிக்கக்கூடிய வகையில் திமுக அரசாங்கம் செயல்பட்டால் அதை நாங்கள் எதிர்த்து போராடுவோம். உங்கள் குடும்பம் பற்றி சொல்லுங்க ஐயா. குடும்பம், என்னுடைய துணைவியார் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர், செல்வகுமாரின்னு பேர். 2 பையன் பசங்க. காதல் திருமணம், சாதி மறுப்பு திருமணம், மத மறுப்பு திருமணம் எல்லாம் தான். பசங்க 2 பேர், 2 பேருமே முனைவர் பட்டம் பெற்றவர்கள். ஒருவர் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம், ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். 2வது பையன் வந்து வேளாண்மை துறையில் முனைவர் பட்டம், சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில். 2 பேருமே வேலையில் இருக்காங்க. மருமகள், ஒரு மருமகள், அவங்களும் முனைவர் பட்டம் பெற்றவங்க. பசங்க 2 பேருமே காதல் திருமணம், கலப்பு திருமணம், எல்லாமே முழுக்க சீர்திருத்த அடிப்படையில் தான் நடந்த திருமணம். எங்கள் திருமணமும் அப்படி தான். ஒரே ஒரு அப்போ என்ன 25 50 ரூபாய்க்கு மாலை செலவு பண்ணியிருப்போம், அவ்வளோதான் எங்களுடைய செலவு, திருமணத்துக்கான செலவு. ஆமாம், எல்லாத்துக்கும் ஒரு டீ மிக்சர் கொடுத்தோம், டீ மிக்சர். அதுதான் இங்கே தான் சென்னையில் தான் எங்களுடைய திருமணம் நடந்தது, கேரள சமாஜத்தில். டீ மிக்சர் கொடுத்தோம், ஒரு ஸ்வீட்டு. இதுதான் வந்து எங்களுடைய ஏற்பாடு. ஒரு 50 ரூபாய்க்கு மாலை செலவு, அரங்கம் நிறைந்து கூட்டம், அவ்வளோதான். அதே மாதிரி பசங்களுக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான், மாலை மாற்றிக்கொள்வதை தவிர வேறு ஒன்றும், வேறு எந்த விதமான சடங்கு சம்பிரதாயம் இல்லாமல் தான் தலைவர்கள் தலைமையில் தான் 2 பேருக்குமே திருமணம் என்பது நடந்தது. 2 பசங்க சின்ன வயசுலேருந்தே நீங்கள் போராட்டம் எல்லாம் பார்த்து? ஆமாம், அவங்க அம்மாவும் கூப்பிட்டு போவாங்க, நானும் கூப்பிட்டு போவேன். எங்களை பார்த்து வளர்ந்தவங்க தானே எங்கள் குடும்பமே. இப்போ மாநில வந்தோடனே என்ன சொன்னாங்க அவங்க? ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி பசங்களுக்கு. அப்பா 40 வருஷமாக காடு மேடு கிராமம்னு பைய தூக்கிட்டு இரவு பகலாக அலைஞ்சார். இன்றைக்கி அது ஒரு கடின உழைப்புக்கு ஒரு உரிய அங்கீகாரம், ஒரு உரிய பொறுப்பு என்பது அவருக்கு வந்து இருக்கின்ற முறையில் எல்லாருக்குமே, குடும்பத்தில் எல்லாத்துக்குமே, ரொம்ப குடும்பத்தில் மட்டும் இல்லை, உறவினர்கள் மற்றவங்க உள்ள கட்சி தோழர்கள் எல்லாத்துக்குமே. ஏன்னா 40 வருஷமாக என்னுடைய பயணத்தை தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய கட்சி தோழர்கள் நேரடியாக ரொம்ப நெருக்கமாக கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் தான். ஒரு பொருத்தமான தேர்வு அப்படின்ற முறையில் தான் பொதுவான இது இருக்குது. உங்கள் தரப்பில் என்ன வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. எங்கள் மகிழ்ச்சி தான். ரைட் இல்லை, பொதுவாக சொல்கிறேன், கட்சி அணிகள் மத்தியில், தோழர்கள் மத்தியில் ஒரு பொருத்தமான தேர்வு, ஒரு சரியான நேரத்தில் இது பண்ணியிருக்காரு. நம்ம கட்சியை அடுத்த கடத்து கொண்டு போயிட முடியும் ஒரு ஆளை நம்மளாம் சேர்ந்து பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை என்பது, தன்னம்பிக்கை என்பது ஏற்படுத்தியிருக்கிறதா தான் கடந்த 3-4 நாளாக வரக்கூடிய செய்திகள், பதிவுகள் எல்லாத்தையும் பார்க்குற போது எனக்கு தோணுது. அடுத்த மேக்ஸிமம் 40 வருஷம் 44 வருஷமாக இது பண்ணியாச்சு. அடுத்த மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி நிறையா போராட்டங்கள், முதன்மையாக நிச்சயமாக போராட்டங்கள் அதிகரிக்கும். எங்கள் கட்சியை வந்து விரிவுபடுத்துறதுக்கான எல்லா தீவிரமான முயற்சிகளையும் மேற்கொள்ளும். தேர்தல் அரசியல் அது ஒரு தற்காலிக இது. கட்சியினுடைய பணி என்பது, தேர்தல் என்பது இடையில வரும் போகும். தேர்தல் அரசியலை மட்டும் வைத்துக்கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சியை மதிப்பிடுறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கவே இல்லை. சிறப்பு. இங்கே உங்கள் நேரம் கொடுத்து விகடனுக்காக பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரைட் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர்.